எப்போதும் கலவர சிந்தனைதான் என்றும் மதுரையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியிருக்கிறார். ஒரு சிலரின் அரசியல் லாபத்திற்காக பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் சாடியிருக்கிறார். இந்நிலையில் அமைதியின் பக்கம் நிற்கும் மதுரை மக்களுக்கு நன்றி என்றும் அவர் கூறியிருக்கிறார். மதுரை உத்தங்குடியில் அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரிவினையை தூண்டி சமூகத்தை துண்டாட நினைப்பது கேடுகெட்ட அரசியல் என்று சாடியிருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ முதலமைச்சர் கடுமையாக இந்த விவகாரத்தை சாடியிருக்கிறார், எப்படி பாக்குறீங்க? உத்தங்குடியிலே முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்க தகுந்த சிந்தனைதான். பாசக்கார மதுரை பசங்க என்று சொல்லி மதுரையும் சேர்த்து புகழ்வாடி இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிப்போம், அடுத்த சாம்பியன் நாங்கள் தான் என்று தேர்தல் வெற்றியையும் சேர்த்து கூறியிருக்கிறார். இதுல மதவாத பிரிவினையை தூண்டி சமூகத்தை துண்டாட நினைப்பது என்பது மிக மிக தவறு. அண்மையிலே நடந்த திருப்பரங்குன்றம் சம்பவங்களை பற்றித்தான் முதலமைச்சர் நேரடியாக அதை குறிப்பிடாமல் சொல்கிறார். திருப்பரங்குன்றத்திலே வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்திலே தீபம் ஏற்றப்பட்டது. இது மிகவும் சரி. காரணம், காலங்காலமா கீழே இருக்கிற குடவரை கோவிலிலே பால தீபம், மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவிலிலே கார்த்திகை தீபமான அகண்ட விளக்கு. நீங்க எந்த கார்த்திகை தீபம் ஏற்றுகிற இடத்தில் பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கும். 2 தீபங்கள், கீழே இருக்கிற கோவிலில் ஒரு தீபம், மேலே இருக்கிற மலை உச்சியிலே இன்னொரு தீபம். இவர்கள் சொல்வது 3வது தீபம். அப்படி 3வது தீபம் ஒரு தீபம் தானே, ஏற்றி விட்டு போகட்டும், அதுல என்ன இருக்கிறது, திமுக ஆட்சி ஈகோ காரணமாக இப்படி செய்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதே மாதிரியான சர்ச்சைகளை தொடர்ந்து கிளப்புவார்கள். எனவேதான் முதலமைச்சரை பொறுத்தவரையிலே, திமுக ஆட்சியை பொறுத்தவரையிலே சமத்துவ தீபம் தான் எரியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சமத்துவ தீபம் என்பது இந்த 2 தீபங்கள் தான். மதுரையிலே இன்றைக்கு முதலமைச்சர் பேசியிருப்பது பல விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறது. நீதிமன்றத்துக்கும் அரசுக்கு இடையிலே எந்த விதமான மோதலும் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் அடித்து விரட்டுவோம் என்பதை மதுரை மக்கள் நிரூபித்துள்ளார்கள் என்று அவர் தெளிவாக கூறுகிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், திருப்பரங்குன்றமும் சரி, அரிட்டாப்பட்டியும் சரி, சமணர் ஏரியா. இன்னும் சொல்ல போனால் 1000 வருடங்களுக்கு முன்பு சமணர்கள் ஏற்படுத்திய விழாக்கள் இது. இதுல ஒரு குறிப்பிட்ட மதம், அந்த மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்கிற ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, அதுவும் இந்து மதத்துக்கெல்லாம் பொதுவான அமைப்பு என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிலர் அவர்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அது ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வருகிற மரபுகளுக்கு முரணானது என்றால் அரசு அதை எப்படி அதை அனுமதிக்க முடியும்? இந்த கேள்விதான். எனவே எதிர்த்து கேட்க ஆள் இருக்கிறது, அது திமுக அரசு என்பதை மீண்டும் மீண்டும் அவர் கூறி வருகிறார். உத்தங்குடி பேச்சும் அதைத்தான் பிரதிபலிக்கிறது. இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷாம். அடுத்த